நாம் இதில் பைத்தனோட அடுத்த பேசிக் ஸ்ட்ரக்சரான செட் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். செட்டுன்றது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா லிஸ்ட் மாதிரியே எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை வந்து கர்லி பிரேசஸ் மூலமாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதிலோட மேஜர் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ், அதாவது டூப்ளிகேட் எலமெண்ட் வந்து இதில் ஸ்டோர் பண்ண முடியாது. அதே மாதிரி செட்டுன்றது எந்த ஒரு ஆர்டர்லையும் இருக்காது. லைக் இட் ஓன்ட் இதை வந்து இண்டெக்ஸ் பண்ண முடியாது. நம்ம லிஸ்ட்டில் வந்து நம்ம S0 S1 அந்த மாதிரி கால் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதான் மேஜர் அட்வான்டேஜ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே நம்ம இப்போ டூப்ளிகேட் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஆப்பிள் ஆரஞ்சு ஆப்பிள்னு போடுறோம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா திருப்பி எஸ்ஸை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஆப்பிள் ஆரஞ்சு மட்டும்தான் வரும், திருப்பி அந்த ஆப்பிள் வராது. அதேமாதிரி இப்போ நான் லென்த்தை கொடுக்குறேன், லென்த் ஆஃப் எஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் தான் இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ டூப்ளிகேட் எலமெண்ட் வந்து இது ஸ்டோர் பண்ணாது. ஸோ அதான் வந்து என்னது செட் உங்களுக்கு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா செட்டில் வந்துட்டு நிறைய மல்டிபிள் எலமெண்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம், மல்டிபிள் வேல்யூஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஆரஞ்ச், ஒன்னுன்றது ஒரு வேல்யூ நம்பர், ட்ரூன்னுன்றது ஒரு பூலியன் வேல்யூ. ஸோ அதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம அதை பிரிண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1, ஆப்பிள், ஆரஞ்சுன்னு வருது. ஸோ ட்ரூன்றது பிரிண்ட் பண்ணல. ஏன் பிரிண்ட் பண்ணலன்னா ட்ரூவோட வேல்யூ வந்து பூலியன் வேல்யூ வந்து 1. ஸோ அந்த 1ன்றது ரிப்பீட் ஆகாது. ஸோ நான் இப்போ 0ன்னு மாற்றுறேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 ட்ரூ ஆப்பிள் ஆரஞ்சுன்னு வரும். இப்போ 0, ஃபால்ஸ்ன்னு போட்டால் எனக்கு ஃபால்ஸ் வராது. ஏன்னா 0 ஃபால்ஸோட வேல்யூ 0. ஸோ அதனால் ரிப்பீட்டட் வேல்யூ வந்துட்டு எப்போதுமே செட்டுன்றது ஸ்டோர் பண்ணாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக செட்டை எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா T செட் ஆஃப், அந்த டபுள் பேரந்தசிஸ் போட்டு அதுக்குள்ளே எலமெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா T வந்து உங்களுக்கு ஒரு செட்டாக க்ரியேட் பண்ணும். ஸோ இது அனதர் மெத்தட் ஃபார் க்ரியேட்டிங் செட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இதுதான். செட்டில் உள்ள வேல்யூவை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நம்ம இப்போ இதில் 1, 2, ஆப்பிள்னு கொடுத்துருக்கோம்னா 1 வந்து நான் 5 மாற்றணும் அப்படின்னா அப்படிலாம் மாற்ற முடியாது. செட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்படியே தான் இருக்கும். அதான் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இப்போ எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை. ஸோ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார் லூப் போகணும். ஃபார் லூப் இன் டீட்டெயில் நம்ம அடுத்த செஷனில் கொடுக்குறோம். ஸோ இப்போதைக்கு ஃபார் எக்ஸ் இன் டி அப்படின்னு கொடுத்தோன்னா எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள், டீயில் உள்ள ஒவ்வொரு வேல்யூவும் எக்ஸில் ஸ்டோர் ஆகி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதான் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிண்ட் எக்ஸ் சொல்லும்போது ஃபஸ்ட்டு எக்ஸில் அந்த டீயில் உள்ள ஃபஸ்ட்டு வேல்யூ 1 பிரிண்ட் ஆகுது, 2 பிரிண்ட் ஆகுது, 3 ஆப்பிள்ன்றது பிரிண்ட் ஆகுது. ஸோ அந்த 3 வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். இன்னொரு மெத்தட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்பிள் இன் டி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ன்ற ஒரு எலமெண்ட் டீயில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ரெண்டாவதுக்கு இந்த ஃபால்ஸ்க்கு நான் சும்மா ஒரு ரேண்டம் வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டு கொடுக்குறேன். ஸோ ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த மெத்தட்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டில் உள்ள வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தோன்னா செட்டில் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு அந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ T.add அப்படின்றது கொடுத்தீங்கன்னா இந்த எலமெண்ட் ஆரஞ்சு அப்படின்ற எலமெண்ட்டை செட்டில் ஆட் பண்ணுவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி செட்டில் எந்த ஆர்டரும் மெயின்டைன் பண்ணாது, ரேண்டமாக நமக்கு அது ஒரு வேட்டத்தில் போய் ஸ்டோர் பண்ணிக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம அப்டேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்னேன் செட்டில் உள்ள எலமெண்ட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியாது, அதாவது நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. பட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டில் உள்ள எலமெண்ட்டை இந்த செட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எஸ்ன்னு ஒரு செட் இருக்குது, டீன்னு ஒரு செட் இருக்குது. நான் அப்டேட் பண்ணும்போது T.update of S அப்படின்னு போடுறேன் அப்படின்னா எஸ்ல உள்ள எலமெண்ட் எல்லாம் டீயில் ஆட் ஆகும். இங்கே பாருங்கள், எஸ்ஸில் 0 ட்ரூ ஆப்பிள் ஆரஞ்சுன்னு இருக்குது, டீயில் வந்து 1, 2, ஆப்பிள் ஆரஞ்சுன்னு இருக்குது. ஸோ எஸ்ஸில் உள்ள எலமெண்ட் 0 அப்படின்றது டீயில் ஆட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா 1ன்றதும் ட்ரூன்றதும் சேம் அப்படின்றத நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம். ஸோ அதனால் ஒரே ஒரு வேல்யூ, அதாவது 1 மட்டும் இங்கே வந்திருக்கு, ட்ரூ வரல. அதுக்கப்புறம் 2 ஆப்பிள் ஆரஞ்சுலாம் டீயில் உள்ளது எடுத்து போட்டிருக்காங்க. ஏன்னா ஆப்பிள் ஆரஞ்சுன்றது எஸ்ஸில் ஆல்ரெடி இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூப்ளிகேட் வேல்யூ வந்து செட் வந்து எடுத்துக்காது. ஸோ ஒரே ஒரு வேல்யூ 0 அப்படின்றது மட்டும் டீலேருந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா அது மட்டும்தான் நமக்கு டூப்ளிகேட் இல்லை, மிச்சம் எல்லாமே டூப்ளிகேட் இன் த சென்ஸ் டீயில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை ஆட் பண்ணலை. இந்த அப்டேட் வந்துட்டு செட்டுக்கு மட்டும் கிடையாது, நம்ம வந்து அடுத்த அதர் டேட்டா டைப்ஸ், லிஸ்ட்டு, டிக்ஷனரி, டியூபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதை என்ன பண்ணலான்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன், A = 5, 6, 7 அப்படின்ட்டு. இதை நான் அப்டேட் பண்ணுறேன். T.update ஏன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா இந்த லிஸ்ட், அதாவது லிஸ்ட்டில் உள்ள எலமெண்ட் எல்லாமே எனக்கு செட்டில் ஆட் ஆகிரும். இப்போது இன்னொரு இது நம்ம என்ன பண்ணலான்னா
டிக்ஷனரி ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆர் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் நான் விட்டுட்டேன். இந்த டிக்ஷனரி உங்களுக்கு தெரியும், லைக் நம்ம வந்து கீபேர் வேல்யூ மாதிரி ஜென்ரேட் பண்ணுவோம். நேம்ன்றது கீயாக இருக்கும், ரவின்றது அதோட வேல்யூவாக இருக்கும். ஸோ இதுதான் டிக்ஷனரி. ஸோ இதில் வந்துட்டு இதை நான் இந்த டிக்ஷனரியை வந்துட்டு நான் எனக்கு வந்து இதில் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு செட்டில் அப்டேட் பண்ணுறேன்னா நேம், அதாவது கீ வேல்யூ மட்டும்தான் எனக்கு ஆட் ஆகும். எனக்கு வந்து அந்த கீ மட்டும்தான் ஆட் ஆகும், வேல்யூ ஆட் ஆகாது. சாரி. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நேம்ன்றது மட்டும்தான் ஆட் ஆகிருக்கு, ரவின்றது ஆட் ஆகாது. ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக டிக்ஷனரியை வந்து செட்டில் ஆட் பண்ண முடியாது. ஸோ டிக்ஷனரியை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் ரிமூவ் எலமெண்ட் யூஸ் பண்ணுறேன். ரிமூவ் 5 போட்டேன்னா 5ன்றதை டெலிட் பண்ணுறோம், 5ன்ற எலமெண்ட்டை டெலிட் பண்ணோம். திருப்பி அதே நான் ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னு பாருங்கள். ரிமூவ் 5ன்னு கொடுக்கும்போது எனக்கு எரர் வரும். ஏன்னா 5ன்றது ஆல்ரெடி நான் ரிமூவ் பண்ணிட்டேன், திருப்பினால அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி எரர் வருது எனக்கு. ஆனால் அதே மாதிரி டிஸ்கார்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது இதில். டிஸ்கார்டும் என்ன பண்ணுன்னா அதுவும் ரிமூவ் பண்ணும். உதாரணத்துக்கு நான் டிஸ்கார்ட் ஆஃப் 6ன்னு கொடுக்குறேன்னா 6ன்னு ஒரு எலமெண்ட் அங்கே இருக்குது, அந்த 6 அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். திருப்பியும் நான் அதே ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணும்போது எனக்கு இங்கே எரர் காமிக்காது, அவ்வளோதான். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிமூவ் அண்ட் டிஸ்கார்ட். நெக்ஸ்ட் நம்ம பாப் மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஸோ பாப்ன்றது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலமெண்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு வரும். அதாவது அந்த செட்லேருந்து ஒரு எலமெண்ட்டை புஷ் பண்ணி விடும். ஸோ அதை நான் ஒரு எலமெண்ட் எஸ் ஈக்குவல் டு பாப் போடுறேன். இப்போ எந்த எலமெண்ட் எடுத்துகிட்டு வரோன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த செட்டுன்றது எந்த ஆர்டரில் இருக்கும் அப்படின்றது இட் இஸ் நாட் ஆர்டரபிள், நம்ம ஆர்டர் பண்ண முடியாது. ஸோ அதான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் முன்னாடி. ஸோ ஏதாவது ஒரு எலமெண்ட்டை ரேண்டமாக எடுத்துகிட்டு வரும். ஸோ அதான் வந்து பாப்போட வேலை. நெக்ஸ்ட்டு எஸ்ன்னு ஒரு செட் க்ரியேட் பண்ணுறேன். அதை வந்து நான் கிளியர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ எஸ் டாட் கிளியர் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த செட்டை வந்து கிளியர் பண்ணி எஸ்ஸை வந்து எம்டி வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ண உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஸை நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வெறுமனையாக செட் ஆஃப் அப்படின்னு கொடுக்குது. அதாவது நல் வேல்யூஸ் ஒன்றுமே இல்லை செட்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இப்போ டெல் பண்ணும்போது டெல் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து எஸ் கொடுக்குறோம். இது வந்து என்ன பண்ணோம்னா இட் வில் டெலீட் த என்டையர் செட்டு. இப்போது டெலீட் எஸ் கொடுத்துருந்தோம், அடுத்தது எஸ்ஸை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு எஸ்ஸில் ஒரு வேல்யூ இல்லை அப்படின்ற மாதிரி அதை பிரிண்ட் பண்ணுது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது யூனியன் ஆப்ரேஷன் பார்க்கலாம். ஒரு சில யூனியன் ஜாயின் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அதுக்கு வந்து யூனியன், இன்டர்செக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 செட்டை எப்படி கம்பைன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். நான் செட் 1 க்ரியேட் பண்ணுறேன், 7, 8, 9 அண்ட் டி அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1, 2, ஆப்பிள், 7, நேம் ஆரஞ்சுன்னு இருக்குது. இப்போ டி டாட் யூனியன் எஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 1, 2, ஆப்பிள், அதுக்கப்புறம் அங்கே 7 எடுத்துக்கும், 7, 8, 9 அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் நேம் ஆரஞ்சுன்னு இருக்கும். ஸோ 7ன்றது ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஸோ அதை மெர்ஜ் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. மற்றபடி இந்த ரெண்டில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் இருக்கும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்செக்ஷன்றது காமனான எலமெண்ட்ஸ். ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 தான் இருக்குது. ஸோ அதை நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். அடுத்த ஒரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. டி டாட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்கும்போது நமக்கு என்ன வரும்னு பார்த்துட்டிங்கன்னா, காமனாக இல்லாத எலமெண்ட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டுத்துலேயும் 7 அப்படின்றது காமனாக இருக்குது. ஸோ அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சத்தை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதான் வந்துட்டு ஜாயின் ஆப்ரேஷன் இன் செட். ஸோ போதுமான அளவுக்கு நம்ம மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.